இன்றைக்கான தலைப்பு வாழை இலையின் பயன்கள், மருத்துவ குணநலன்கள், அதை பயன்படுத்தும் விதம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். வாழை இலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முதலாவது, நம்மளுடைய தைராய்டு சுரப்பியை பராமரிக்குது. இதயத்திற்கு அவ்வளவு நல்லது, பாதுகாக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்குது, அதாவது எதிர்ப்பாற்றலை வளர்த்தி கொடுக்குது. வயிற்றில் எப்பேற்பட்ட அல்சர் இருந்தாலும் அந்த அல்சரை முற்றிலும் குணமாக்கக்கூடிய தன்மை வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்களில் இருக்குது. அடுத்தது, சிறுகுடல் செரிமானத்தை அதிகப்படுத்துது. சிறுகுடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட உணவாக இருந்தாலும் ஜீரணம் பண்ணுறது சிறுகுடல் தான். அந்த சிறுகுடலில் ஜீரணம் பண்ணக்கூடிய அத்தனை விதமான உந்துதலுக்கும் பயன்படுது. அப்புறம் வாழை இலையில் செலினியம், போரான் அப்படின்ற 2 மினரல் ரொம்ப முக்கியமாக இதில் இருக்குது. இந்த செலினியம், போரான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த செல்களை சிதைவடையாமல் பாதுகாக்குது. போரான், செலினியம் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். செலினியம் அப்படிங்கிறது ஒரு மினரல். செடி வளர்ச்சிக்கு, மகரந்த சேர்க்கைக்கு, பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த போரான் அப்படிங்கிறது இந்த மினரல் போராக்ஸ் பவுடராக தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, பிரித்து எடுக்கிறாங்க. போராக்ஸ் பவுட்ரு எறும்பு கொல்லி தெரியும் இல்லைங்களா, எறும்பு மருந்துன்னு சொல்வோம்ல, போராக்ஸ் பவுடர் அதுதான் அதிகமாக பயன்படுது. இது நேரடியாக நம்ம உணவில் வேணும் அப்படின்னா அது பயன்படுத்துகிறது ரொம்ப கம்மி. அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேஷனில் கொண்டு வரும்போது அது விஷமாக மாறிடுது. அதனால் நம்ம உணவுலேருந்தே நேரடியாக நமக்கு வரணும். அது வாழை இலையில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. மேலும் இந்த செலினியம்னு சொல்லக்கூடியது உரமாக எப்படி பயன்படுதோ அதே மாதிரி நம்மளோட சந்ததிக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான முக்கிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் வாழை இலை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க வாழை இலை சாப்பாடு சாப்பிடணும்னு. ஆனால் வாழை இலை சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நிறைய பேர் தெரிஞ்சுக்காமையே இருக்கிறோம். வாழை இலை வெந்து அதில் இருக்கக்கூடிய பச்சை நிறமிகள் உணவில் கலந்து சாப்பிடும்போது தான் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, வடை சட்டியில் இருந்து குழம்போ, ரசமோ, பொரியலோ எதுவாக இருந்தாலும் எந்த பாத்திரத்தில் மாற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வாழை இலையை போட்டுட்டு எடுத்து சுட சுட கொட்டிடுங்க. மேலே ஒரு இலையை வச்சு தட்டு வச்சு மூடிடுங்க. அப்போது இதுக்கு பேர் என்ன, தம். இந்த மாதிரி தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து அந்த இலையை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறமிகள் எல்லாமே அந்த ரசத்துலேயோ குழம்புலையோ இறங்கியிருக்கும். அப்படி சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்குது. மேலும் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் நம்ம சாம்பாரோ, பொரியலோ, சாப்பாடு எது வந்தாலும் ஒரு தட்டில் போட்டு ஆற போட்டு அப்புறமா டிஃபன் பாக்ஸ் கட்டுவோம். இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம். எந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதில் வாழை இலையை போட்டு இந்த சுட சுட கிளறின சாப்பாடு, பொரியல் எதுவாக இருந்தாலும் அந்த வாழை இலையை போட்டிருந்த பாக்ஸ்குள்ளார வச்சு மேலே ஒரு இலையை போட்டு மூடி கொண்டு போங்க. 10 மணி நேரம் ஆனாலும் உணவு கெட்டு போகாது. அதனுடைய மனமும் சுவையும் நிறமும் மாறவே மாறாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். காஞ்சு போன மாதிரி ஆகும் இல்லைங்களா சாப்பாடெல்லாம், அந்த மாதிரி ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அப்புறம் மேலும் நாம் இன்றைக்கி டென்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் பார்ப்போம். நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் சாப்பிட உட்காரும்போது, இறைவா, நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த உணவு என்னுடைய மனசுக்கும் உடலுக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது, மிக்க நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த சாப்பாடை அந்த மாதிரி சொல்லி பயன்படுத்தும் போது அது பிரசாதமாக மாறுது. அப்போது மனசுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படின்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா மனமும் உடலும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம், தொடர்பு வாய்ந்தது. அப்போ மனசுக்குள்ளார அமைதியை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது உடலையும் பிரபாவத்தை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக அந்த உணவுக்கு நன்றியை சொல்லுங்கள், ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் கொடுக்குதுன்றதையும் சொல்லுங்கள். ரொம்ப நன்மை ஏற்படுத்தும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப அனைவரும் ஆரோக்கியமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும்
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி.